சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. பஹல்காம் பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். பாதுகாப்பு அந்த இடத்துல யாருமே இல்ல அப்படின்றது ஒரு குறையா சுட்டிக்காட்டுறாங்க. அ பிரதமர் மோடி, ராகுல் காந்தி வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள்ல இருந்த எல்லாருமே இந்தியா திரும்பிட்டாங்க. இவரும் நேரடியா போயிட்டாரு. அமித்ஷாவும் நேரடியாக அங்கேயே போயிட்டாரு. அ அமர்நாத் யாத்திரைக்கு போகின்ற வழியில ரொம்ப முக்கியமான ஒரு இடம். சுவிட்சர்லாண்ட் ஆஃப் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே ரொம்ப முக்கியமான ஸ்தலமா பார்க்குறாங்க பலரும். இந்த இடத்துல நடந்திருக்கிற இந்த அட்டாக்க எப்படி பார்க்குறீங்க சார்? இது நமக்குள்ள சிக்கலை அதிகரிக்கிறது. காஷ்மீர் ஒரு சிக்கல்னு சொல்கிறது ரொம்ப சிம்பிளிஸ்டிக். அது ஒரு இடியாப்ப சிக்கல். பார்டரில் இருக்குது. எப்பொழுதெல்லாம் பாகிஸ்தானில் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கோ அந்நேரம் காஷ்மீர் பக்கம் அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுவாங்க அந்த நாட்டு மக்களை. ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு காலத்தில் தீவிரவாதிகள் இறக்குமதி செய்யப்பட்டார்கள். ஏற்கனவே ஒரு இமோஷனல் இன்டகிரேஷன் காஷ்மீருக்கு முழுமையாக நடக்கலை. இப்போ நான் 1977லேருந்து 79 வரைக்கும் நாங்கள்லாம் பயிற்சி பெறும் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தபோது காஷ்மீருக்கெல்லாம் எங்களை அனுப்புவாங்க. அங்கே அக்ரிகல்ச்சர் பற்றி விவாதிக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இந்தியாவில் எப்படி பண்ணுறீங்க, நாங்கள் காஷ்மீரில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். ஏன் காஷ்மீரும் இந்தியாவுடைய ஒரு பகுதி தானே நம்ம நினைப்போம். அப்போ இந்த இமோஷனல் இன்டகிரேஷனுங்கிறது கொஞ்சம் தாமதப்பட்டு கொண்டே இருந்தது அப்படிங்கிறது உண்மை. அதற்கான காரணங்கள்னு சொல்லி பார்த்தா அது ரொம்ப பெரிய விவாதமாகிடும். சுருக்கமாக சொல்கிறதுனா, நம்முடைய படை காஷ்மீரில் மகாராஜா ஹரிசிங் முதல்ல சேரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் இந்தியாவோடையும் சேரக்கூடாது, இந்த பாகிஸ்தான் கூடயும் சேரக்கூடாது, நம்ம நடுவில் இருப்போம், ஒரு இண்டிபெண்ட் ஸ்டேட்டாக இருப்போம்னு தான் மகாராஜா ஹரிசிங் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் ரஜாக்கர்கள்ங்கிற படையுடைய ஒரு அன்ஆர்கனைஸ்ட் ஆர்மின்னு சொல்லலாம், அவங்களுடைய துணையோட பாகிஸ்தான் ஆர்மி அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அவங்க ஸ்ரீநகரில் யுத்த தளவாடங்களுக்கான ஆயுதங்களை கைப்பற்றிடுவார்கள்ங்கிற அச்சம் வந்த பொழுது மகாராஜா ஹரிசிங் இந்தியாவுடைய உதவியை கேட்டார். ஆனால் அந்நேரம் நான் நினைக்கிறேன் மவுண்ட் பேட்டன் ஒரு சரியான அட்வைஸ் இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்தாரு. அவங்க முதல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சேஷனில் கையெழுத்து போட்டோம், நம்ம எப்படி நம்ம ராணுவத்தை அங்கே அனுப்ப முடியும் அப்படின்னு அவர் அந்த உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டார். அதுக்கப்புறம் நம்முடைய ராணுவம் போய் நம்ம 2/3 ஆஃப் தி காஷ்மீர் நம்ம பிடிச்சிட்டோம் நம்முடைய ராணுவம். அப்போ அந்நேரம் நேரு யுத்தம் சீஸ் ஃபயர்னு சொல்லி சொன்ன பொழுது நம்முடைய தளபதிகள் அந்நேரம் அவர்கிட்ட சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, முழு காஷ்மீரை நாங்கள் பிடிச்சிடறோம் அப்படின்னு. நேருடைய திட்டம் ஒருவேளை இருந்திருக்கலாம். இப்போ நம்ம யூனிலேட்டரில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் யூனிலேட்டரில் சீஸ் ஃபயர் பண்ணோம்னா அப்போ உலக நாடுகளுக்கு தெரியும் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு, பாகிஸ்தானுடைய உண்மை தோற்றம் வெளிப்பட்டு விடுன்னு அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் மொராலிட்டிங்கிறது கிடையாது. அதனால் அவங்க இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷன் உள்ளவங்க வெஸ்டர்ன் பவர்ஸ், ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இது ஒரு அருமையான ஒரு காரணம் அமைஞ்சிடும் எந்நேரம் டென்ஷனில் இருக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். 2 பேரும் டென்ஷனில் இருந்தால் பயனடை போகிறது யார், அந்த மேற்கத்திய நாடுகள். இது மாதிரி பலவிதமான காரணங்கள்னால காஷ்மீரில் இன்னும் 1/3 இப்போக்கேன்னு நம்ம சொல்லுவோம், பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் அப்படின்னு அங்கே தான் இருக்குது. பாகிஸ்தானுடைய அசம்பிளியில் மொத்தம் ஒரு 120 பேருக்கு சீட் இருக்குன்னா 80 பேருக்கு தான் எலெக்டட் ஆகுது. ஏன்னா மீதி 40 அங்கே இருக்காங்க, பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் இருக்காங்க. அந்த அசம்பிளியில் மீதி 40 சீட்டு காலியாக இருக்கும். இது மாதிரி நான் எக்ஸாக்ட் நம்பரை சொல்லலை, இதை 1/3 காலியாக இருக்குங்கிறத பற்றி சொல்கிறேன். அப்புறம் பாகிஸ்தான் இது காஷ்மீர் இங்கே இணையிறதுக்குன்னு அவங்க தனியாக தங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இவரை முதலமைச்சர் பிரதம மந்திரின்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு ஷேக் அப்துல்லா. அது ஒரு இந்து மகாராஜாவால் ஆளப்பட்ட முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருக்கின்ற ஒரு மாநிலம் அந்த காலத்திலிருந்தே. அப்போ அந்த முஸ்லீம் மெஜாரிட்டி மக்களுடைய மிக பெரும் அன்பை பெற்றவராக ஷேக் அப்துல்லா இருந்தார். ஷேக் அப்துல்லா நேருடைய நெருங்கிய நண்பராக இருந்தார். அவர் இந்தியா கூட இருப்பதுங்கிறது பாகிஸ்தான் கூட இருக்கிறத விட பலன் அளிப்பதாக இருக்கும் அப்படின்னு அவர் நம்பினார். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு இந்த ஆம்பிஷன்னு சொல்லும், ஒரு பேராசை அவருக்கு இருந்தது. ரொம்ப தனித்துவமாக காஷ்மீர் இருக்கணும்னு சொல்லி பல விஷயங்களை முயற்சி பண்ணால் இந்த 370 எல்லாம் முதல்ல ஒத்துக்கிட்ட நம்ம தொடர்ந்து இந்திய அரசாங்கம் தன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் உள்ள மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய காஷ்மீரில் உள்ள மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் பாதி கூட அவங்களுக்கு கிடையாது. அந்தளவுக்கு நம்ம சப்சிடைஸ் பண்ணி வீட் வெளியில் ₹3 விற்கும்போது காஷ்மீரில் 70 பைசாவுக்கு விற்றது. நான் ஒரு 30-40 வருஷத்துக்கு முந்தின கதையை சொல்கிறேன். இப்படிலாம் இருந்தது. ஆனால் மக்கள்கிட்ட அந்த இமோஷனல் இன்டகிரேஷன் வரவிடாமல் சில அரசியல்வாதிகள் அது ஒரு காஷ்மீரை ஒரு நெருப்பு கோலமாகவே வைத்திருந்தால் நமக்கு பலன் இருக்கிறது, குளிர்காயலாம்னு நினைக்கிற பல அரசியல்வாதிகள் இருந்தாங்க. அதன் காரணமாக தொடர்ந்து காஷ்மீர் இன்டர்னலி இந்த பிரச்சனைகளாக இருந்தது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். அப்போது காஷ்மீர் முழு அமைதி பெறுவது என்பது பல பேருக்கு பிடிக்காது. இதுதான் உண்மை.
இன்றைக்கி இந்த பகல்காமில் நடந்தது வந்து ஏன் ரொம்ப துரதிருஷ்டவசமாகுதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அமர்நாத் யாத்திரைக்கு போகிறதுல அது ஒரு கேந்திரமான இடம், அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் வந்து இராணுவம் வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி இருக்க முடியாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாவை பார்த்துங்களேன், ஒரு 30 கான்ஸ்டபிள் இருப்பார், 50 கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அவங்க எப்படி ஒரு 1,00,000 பேர் வந்து அவங்களால எல்லா இடத்துலையும் போய் நிற்க முடியும்? அப்போது தி பவர் ஆஃப் தி அத்தாரிட்டி ஷுட் பி ஃபெல்ட். அதிகாரத்தின் பலம் என்ன என்பது உணரப்பட வேண்டும். அப்படி உணராத ஒரு சூழ்நிலை, உணரக்கூடாத சூழ்நிலை உருவாக்க வேண்டும்னு சொல்லி நினச்சாங்கன்னா, இப்போ வெளியில் உள்ளவங்களாம் நினச்சாங்கன்னா ரொம்ப எளிதாக இப்படிப்பட்ட சம்பவங்களை வந்து நிகழ்த்திட முடியும். இதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது, ஆனால் ஏரியல் சர்வே நடத்தியிருக்கலாமே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பயணியும் போகும்போது அவங்களோட பாதுகாப்புக்கு போகிறதில்ல கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டியோடு போயிருக்கலாமே. அப்போ ஃபஸ்ட் அட்டாக் வந்தவுடனே இன்றைக்கி இந்த இதை பற்றி தாக்குதலை பற்றி நேரில் பார்த்தவங்ககிட்டயே பல முரண்பட்ட கருத்துக்கள் வருதுங்கிறதுனால நான் எதையுமே வந்து தீவிரமாக விசாரிக்காமல் எது உண்மைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதோட அதை நான் நிப்பாட்டிக்கிறேன். ஆனால் இது கவர்மெண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எல்லா இடத்துலையும் இராணுவத்தை நிப்பாட்ட முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட வந்து சாப்பர்ஸ் இருக்குது, ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. அப்போ ஒரு விபத்து எந்த இடத்துல நடந்தாலும் உடனடியாக வந்து ஹெலிகாப்டர் மூலம் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும், போய் சேர்ந்திருக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து அரசுடைய தோல்வி என்று தான் கருத முடியும். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல் 370 வந்து நீங்கள் ரிவோக் பண்ணீங்க. பல நாட்களாக வந்து எதிர்க்கட்சி தலைவர்களை வந்து வீட்டு காவலில் தான் வச்சுருந்தீங்க. இந்த இதில் வந்து தமிழில் இந்த ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, செப்பல்கரல் சைலன்ஸ் அப்படிம்பாங்க. கல்லறையின் அமைதி. கல்லறையின் அமைதி ஒரு நாட்டில் இருக்கக்கூடாது. அது சுதந்திர மக்கள் வாழும் புண்ணிய பூமியாக ஒரு நாடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இமோஷனல் இன்டகிரேஷன் வந்திருந்ததுன்னா, இவங்க சொல்கிறாங்களே காஷ்மீரில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஆக்கிட்டோன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி இருந்ததுன்னா இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடப்பதற்கு முனைப்புகள் நடக்கின்றனன்னு உள்ளூர் மக்கள் வந்து தகவல் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு சைனீஸ் வார் சமயம் ஒரு ஆர்மி கமாண்டன்ட் வந்து அன்டோல்டு ஸ்டோரின்னு சொல்லி ஜெனரல் கவுல் வந்து எழுதுனதில் இதை குறிப்பிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அன்டோல்டு ஸ்டோரி அல்லது லோட்டஸ் ஈட்டர்ஸ் ஆஃப் காஷ்மீர்னு சொல்லி கரைக்கா இன்னொன்று எழுதியிருந்தார். ரெண்டில் ஏதோ ஒரு நூல். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கமாண்டன்ட் போனபோது அங்கே இந்த ஆடு மேய்க்கிற ட்ரைபல் பீப்புள் வந்து அங்கே இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து முகம் சுருங்கி போயிருந்தாராம். ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணுவார், ஒவ்வொரு இதுலேயும் போகும்போது அங்கே உள்ள இந்த ஆடு மேய்க்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு படாக்கானான்னு சொல்லுவாங்க. ஆர்மியில் வந்து ஒரு பெரிய சாப்பாடு ஒன்று கொடுத்து அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு என்ன எல்லாமே நல்லா இருக்கா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ஆர்மி செய்ய வேண்டிய விஷயங்கள். அப்போ ஒருத்தர் முகம் வாடி போட்டே இருந்தார். என்ன உங்களுக்கு முகம் வாடி இருக்குன்னா, போன தரம் இந்த மாதிரி சில பேர் இங்கே வர பார்த்தாங்கன்னு சொல்லி தகவல் சொன்னேன், உனக்கு வந்து உடனடியாக அன்பளிப்பு கொடுக்குறோன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஆளையே காணுன்னு சொன்னார். அந்த கமாண்டன்ட் வந்து வித்தின் 24 hours உடனடியாக அவருக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துடணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி அதில் வெற்றி கண்டார். ஏன்னா மக்கள் வந்து நம்மகிட்ட நம்பிக்கையோடு இருக்கணும், மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நம்ம இருக்கணும். நம்முடைய ஆர்மி வந்து இட்ஸ் அ வெரி சீசன்ட் ஆர்மி. அதாவது நேற்று வந்ததில்லை, பெரிய ட்ரெடிஷன் உள்ள ஆர்மி. அதனால் அவங்களுக்கு வந்து சரியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்றால் அவர்கள் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார்கள்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் ஸ்டடி என்ன, இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன இருந்தது, எந்த அளவுக்கு ஃபெயில் ஆனோம், எதனால் ஃபெயில் ஆனோம், இதெல்லாம் பற்றி தீவிரமாக விசாரிப்பது மட்டுமல்ல, வெளிப்படைத்தன்மையுடன் பேச வேண்டும். இப்போ ஒரிசாவில் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று, பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கு என்னென்னமோ காரணம் சொன்னாங்க, உள்ள ஒரு சிலிண்டரை வச்சு குக் பண்ணாங்க, அதில் வெடிச்சிருச்சு, என்ன காரணமும் இருக்கட்டும். இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு வந்து கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த விபத்துக்களையெல்லாம் பற்றி ஆராயிறதுல நிபுணர். அவர் அனுப்பாமல் அங்கே சிபிஐ அல்லது ஐபிஐ அனுப்புகிறோன்னு வைங்க, என்ன நடக்கும்? பறக்க தெரிந்த கழுகுகள் செல்ல வேண்டிய இடத்தில் ராஜநடை போடும் யானைகள் செல்வதனால் எந்த பயனும் இல்லை. அதனால் அந்தந்த இடத்துல சரியான ஆளை அனுப்பியிருக்கணும். இங்கே இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கணும். எனக்கு இந்த அரசு மேலே ஒரு அச்சம் என்னவென்றால், தங்களுடைய தோல்வி என்று எதுவுமே பேசப்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி பல உண்மைகள் முழுமையாக வெளியில் வருவதில்லை அப்படிங்கிறது. இப்போ பட்டேல் கம்யூனிட்டி வந்து தங்களை வந்து பேக்வர்ட் கிளாஸாக அறிவிக்கணும்னு கேட்டாங்க இந்தியாவுக்குள்ளே. அந்நேரம் வந்து நம்முடைய பிரதம மந்திரி வந்து அமெரிக்காவுக்கு போனார். அங்கே உள்ள பட்டேல் கம்யூனிட்டி பிரதம மந்திரியுடைய கூட்டத்தில் வந்து கிளர்ச்சி பண்ணாங்க. இதை பற்றி நம்முடைய ஒரு டிவி சேனல் கூட, ஒரு பிரிண்டட் நியூஸ் பேப்பர் கூட இதை பற்றி தகவல் சொல்லலை. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? உண்மைகள் மறைக்கப்படுவதனால் நாட்டிற்கு நலன் இல்லை. ஏன் அந்த ஆளுங்கட்சிக்கே நீண்ட நெடுங்காலத்தில் நலன் இருக்காது. அதனால் இன்றைக்கி நடந்தது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இதிலேருந்து நம்ம பாடம் படிக்கணும். அந்த பாடம் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும். இதில் அரசு சைடில் யாருக்கு இதில் பொறுப்பு சார்? ஏன்னா மேஜர் ஜெனரல் ஜிடி பக்ஷின்னு ஒருத்தர் கடுமையாக ஆர்மியில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறவர் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்டாஃப்டாக இருக்கிறோம், 1,00,000 பேர் நம்மகிட்ட இல்லை, அதுபோக அக்னிபாத்துன்ற பேரில் வந்து நீங்கள் சீசன்ட் ஆர்மின்னு சொன்னீங்க, ஆனால் அந்த சீசன்ட் ஆர்மி இனிமேல் வந்து ரொம்ப
இளம் படையாது மாறுது, அக்னிபாத் மாதிரியான வீரர்களை தான் உள்ள கொண்டிருக்க போகுது அப்படின்றது, இது எல்லாத்தையுமே அவர் வந்து முக்கியமான காரணங்களா இதில் சுட்டி காட்டுறாரு. எதிர்த்தரப்பு பலமடைந்ததற்கும் இந்த தாக்குதல் நடத்த துணிச்சல் வந்ததற்கும். அதாவது இளையவர்கள் தான் ஆர்மியில் எடுக்கப்படணுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவர்கள் சாதாரணமாக எப்பொழுது ஓய்வு பெறுவார்களோ அதுவரை இப்போ நம்முடைய படையில் தொடர்ந்து இருப்பதற்கான வசதிகள் இன்று வரை இருந்தன. இந்த அக்னிபாத் அப்படி இல்லை. இந்த அக்னிபாத் ரொம்ப மோசமான ஒரு செயல். அதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்மியில் இருந்துட்டு பிறகு உங்களை நாங்கள் வந்து விடுவிச்சிருவோம். விடுவிச்சா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வேலையிலலாம் ப்ரையாரிட்டி கொடுப்போம். என்ன ப்ரையாரிட்டி கொடுத்தாலும் அவங்க போயிட்டு வந்தவங்க அத்தனை பேருக்கு வந்து வேலை கொடுக்க முடியாது. அப்போ ஒரு வெல் ட்ரெயின்டு பெர்சன், காம்பட்டில் வந்து வெல் ட்ரெயின்டு பெர்சன், யுத்த முஸ்தீபுகளில் வல்லமையான ஒருவன், அவனை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து வேலை கொடுக்காமல் இங்கே வந்து வச்சுருந்தீங்கன்னா என்னாகும்? கேஜிபியை கலைச்சோன்னே என்னாச்சு ரஷ்யாவில்? எல்லா மஃபியா கேங்ஸும் வந்தாங்க. அது மாதிரி இங்கே வந்துடும். இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாமலா இருக்குது? இவங்க வந்து தங்களுடைய கொள்கையை பின்பற்றுபவர்கள் தான் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும். அரசுலையும் அப்படி தான் பண்ணாங்க. லேட்ரல் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஜாயின்ட் செக்ரட்டரியாக ஒருத்தர் வந்து கொண்டு வருவாங்க. முதல்ல ஜாயின்ட் செக்ரட்டரியாக கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணாங்க, அதுவும் எங்கெங்கெல்லாம் முக்கியமான இடங்களில் காமர்ஸ், எக்கனாமிக் அஃபேர்ஸ், ஃபினான்ஸ், இது மாதிரி இடத்துல முக்கியமான இடங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க வழக்கமாக இருக்கிற கவர்மெண்ட் சர்வெண்ட்டுடைய கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு பூரணமாக விதிக்கப்பட்டிருக்கின்றவா. 5 வருஷம் கழிச்சு இப்போ நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறேன். இப்போ வெளியிலேருந்து என்னை எடுக்கிறாங்க. 5 வருஷத்தில் நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன். அந்த 5 வருஷத்துக்குள்ளே நான் எந்த கம்பெனிலேருந்து வந்தனோ அந்த கம்பெனிக்கு என்னென்ன வசதி பண்ணி கொடுக்க முடியுமோ அத்தனையும் நான் பண்ணிடுவேன். ஏன்னா அடுத்து அந்த கம்பெனி போகும்போது எனக்கு பயங்கரமான ப்ரொமோஷனோட, பயங்கரமான பண இன்சென்டிவோடு எனக்கு வேலை கிடைக்கும். இதுதான் நேச்சுரல் டெண்டன்சியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஆர்மியில் வந்து இந்த அக்னிபத் வந்து இட் இஸ் நாட் அ குட் திங். ரொம்ப ரொம்ப தவறானது. 1,00,000 பேர் ஆர்மியில் வந்து வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி ஜெனரல் சொல்லியிருக்காரு. நம்முடைய நாட்டுடைய பாதுகாப்பு இப்போ அமெரிக்காவில் வந்து கனடாவுக்கும் யூஎஸுக்கும் நடுவில் ரொம்ப பெரிய பார்டர் இருக்குது, லேண்ட் பார்டர். ஆனால் அங்கே வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் 2 அரசுகளும் இணக்கமாக இருக்காங்க. ஆனால் நமக்கு அப்படி இணக்கமான சூழ்நிலை இல்லை. எந்த நாட்டோட நமக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்குது? பங்களாதேஷுக்கு அவ்வளோ உதவி செஞ்சோம். ஆனால் பங்களாதேஷில் இன்றைக்கி உள்ளவங்க வந்து நம்மகிட்ட இணக்கமான சூழ்நிலையில் இல்லை. பாகிஸ்தான் எப்பயுமே இல்லை. சைனா வந்து பலவிதமான காரணங்களினால் முழு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்காது. பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா வந்து நம்மகிட்ட இணக்கமான சூழ்நிலையோடு இருக்கா? பூட்டான் வந்து நம்ம கூட இருந்தது. தே வில் பி கைடட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் எக்ஸ்டர்னல் பாலிசின்னு 50 வருஷம் ஒப்பந்தம் ஒன்று போட்டிருந்தோம். இப்போ அந்த ஒப்பந்தம் காலி ஆயிடுச்சு. இப்போ அவங்க இண்டிபெண்ட்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா கூட நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிங்கிற நிலைமை தான் இன்றைக்கி இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி நிலைமையில் நம்முடைய இராணுவத்துடைய முஸ்தீஃபுகள்னு சொல்லுவோம், தி ப்ரிப்பேர்ட்னஸ் ஆஃப் தி இந்தியன் ஆர்மி, அது வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுருக்கணும். இல்லைன்னா நாட்டுடைய இப்போ வேறு யாரும் சொல்ல வேண்டாம். சுப்பிரமணிய சாமி வந்து இவங்களுடைய பாரதிய ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர் தானே. அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் சைனா அபகரிச்சிட்டாங்கன்னு. அதை பற்றி நம்ம பிரதம மந்திரி பேச மாட்டேன்றாரு. சைனா பேரை கூட சொல்ல மாட்டேன்றாரு. அப்போ நமக்கெல்லாம் அச்சம் வரும்ல, என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்திய நாடு எல்லோருக்கும் சொந்தமான நாடு. இங்கே உள்ள இந்தியன் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு விதத்தில் இந்த நாட்டிற்காக ஒரு யுத்தம் வரும்பொழுது தியாகம் செய்யத்தான் செய்கிறார்கள். அதனால் வந்து பாரதியார் சொன்னதை நினைவில் வச்சுக்கணும், பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், இந்நினைவகற்றாதீர். அது எல்லாருக்கும் தெரியணும். அமித்ஷா பதவி விலகணும்னு திரும்ப கோரிக்கை வச்சிருக்காரு. அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஒருத்தர் இது மாதிரி தான் ஒன்று நடந்தோன்னே பதவி விலகணும்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் லால் பகதூர் சாஸ்திரி அரியலூரில் வந்து ஒரு ரயில் விபத்து நடந்தது. எந்த விதத்தில் ரயில்வே மந்திரி அதுக்கு வந்து பொறுப்பாவார்? ஆனால் அவர் ராஜினாமா பண்ணார். தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணார். இன்றைக்கி எங்கே தார்மீகம் இருக்குது? இவங்க கேட்பாங்க, அவங்க அதை பற்றி பேசாமல் இருப்பாங்க. அந்த அரசியல் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. நன்றி சார். வணக்கம்.